to alpha easy exam. இப்போ நம்ம 7 minutes 70 marks கான்செப்ட்ல இப்போ பார்க்க போற சம் என்னன்னா எக்ஸசைஸ் 6.2ல ஃபோர்த் சம். ஓகேங்களா? எக்ஸசைஸ் 6.2ல ஃபோர்த் சம். A statue of a 1.6 meter tall stands on the top of a pedestal. அதாவது ஒரு ஸ்டாச்சு, ஒரு சிலை வந்து ஒரு பெடஸ்டல்னா ஒரு ஸ்டாண்டு. ஓகேவா? அந்த ஸ்டாச்சு வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் வந்து கட்டுவாங்களா, அதுதான் பெடஸ்டல். அந்த மேல வந்து ஒரு ஸ்டாச்சு வந்து 1.6 மீட்டர் டால்ல நிக்குது. ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் தி கிரவுண்ட்ல இருந்து. ஓகேங்களா? the angle of elevation of a top of the statue. நீ வந்து கிரவுண்ட்ல இங்க இருக்கும் போது அதோட டாப் ஆஃப் த ஸ்டாச்சு பார்க்கும்போது 60 டிகிரி. அண்ட் ஃப்ரம் த சேம் பாயிண்ட் the angle of elevation of the top of the பெடஸ்டலோட டாப் பார்க்கும்போது 40 டிகிரி. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் மட்டும் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. அவங்களே வந்து இங்க tan 40யோட வேல்யூ 0.8391 கொடுத்துட்டாங்க. அண்ட் √3 வேல்யூ 1.732. இந்த ரெண்டு வேல்யூமே கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கான டயக்ராமை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ டயக்ராம் என்னன்னா, இப்போ டயக்ராம் இதான் டயக்ராம். என்னன்னா ஏசி தான் உனக்கு ஹைட் ஆஃப் அ பெடஸ்டல். ஏசி இஸ் ஹைட் ஆஃப் அ பெடஸ்டல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிடி தான் ஹைட் ஆஃப் அ ஸ்டாச்சு. ஹைட் ஆஃப் அ ஸ்டாச்சு அதோட இது எவ்வளோ 1.6 மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ ஏபி தான் அது நம்ம நிற்கிறதுக்கும் அந்த ஸ்டாச்சு இருக்கிறதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க, ஹைட் ஆஃப் அ ஸ்டாச்சுவோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ 60 டிகிரி. ஹைட் ஆஃப் அ பெடஸ்டலோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ 40 டிகிரி. இப்போ நம்ம என்ன எடுக்க போறோம்னா ஏபிசி ட்ரையாங்கிள் எடுக்க போறீங்க. ஏபிசியோட ஆங்கிள் என்னது, tan 40 degree is equal to AC by opposite என்னது, AC by AB. tan 40 ஓட டிகிரி கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க எவ்வளோ, 0.8391 ஈக்குவல்ஸ் டு ஏசிங்கிறது ஹெச், ஏபிங்கிறது எக்ஸ். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் இங்கே போயிடும். ஸோ 0.8391 ஹெக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஹெச். இப்போ நம்ம ஏசியோட ஹைட்டை தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்ன எடுக்க போறீங்கன்னா ஏடிபி. அது வந்து tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது ஏடி. ஏடிங்கிறது ஹெச் பிளஸ் 1.6 அட்ஜசன்ட் எக்ஸ் தான். So therefore √3x is equals to 0.8391 x. ஏன்னா h ஓட வேல்யூ 0.8391 x plus 1.6. x எல்லாத்தையும் இந்த சைடு எடுத்து வந்துருங்க. ஸோ இந்த சைடு இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது பிளஸ் என்னவா மாறும், மைனஸ். ஸோ 1.732x minus 0.8391x equals to 1.6. இதை சப்ராக்ஷன் பண்ணீங்கன்னா 0.8929x equals to 1.6. So therefore x is equal to 1.6 divide 0.8929. x is equals to எவ்வளோ 1.79. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், h தான் வேணும். x வேணா h நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம் 0.8391x into x ஓட வேல்யூ என்னது 1.79 பண்ணீங்கன்னா 1.5 மீட்டர். அந்த 1.5 மீட்டருங்கிறது என்னது, ஹைட் ஆஃப் அ பெடஸ்டல் equals to 1.5 மீட்டர். இப்போ நம்ம பார்க்க போற சம் என்னன்னா எக்ஸாம்பிள் 6.26. A player is sitting on the top of the tower of a height 20 meter. Observe the angle of a depression of a ball lying on the ground as 60 degree. Find the distance between the foot of a tower and the ball. ஒரு பிளேயர் மேல உட்காந்துருக்காரு டவரோட டாப்ல. அங்கேருந்து பாலை தூக்கி போடுறாங்க. மேலேருந்து கீழே பார்க்குற பேர் தான் டிப்ரெஷன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் போன வீடியோஸ்ல. ஸோ அதனோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 60 டிகிரி. இங்க 60 டிகிரினா அதனோட ஆல்டர்னேட் ஆங்கிள் 60 டிகிரி. இப்போ இங்க பால் இங்க இருக்கு, ஃபுட் ஆஃப் அ டவர் இது. ஸோ ஏபி தான் உன்னோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த பால் அண்ட் தி டவர். ஸோ தட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுக்கிறீங்க. பிசி வந்து ஹைட் ஆஃப் அ டவர் 20 மீட்டர். இதெல்லாம் இங்க ஸ்டேட்மெண்ட்ல ரெஃபர் பண்ணிக்கோ. ஸோ tan 60 டிகிரி ஆப்போசிட் என்னது 20 பை அட்ஜசன்ட் என்னது எக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ் இங்கே எடுத்து வந்துடும். ஸோ மீதி என்ன இருக்கும் 20 √3 இன்டூ √3 பை √3. எனக்கு டினாமினேட்டர்ல எப்பவுமே √3 இருக்கக்கூடாது. ஸோ 20 √3 பை 3. இப்போ √3யோட வேல்யூ அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க 1.732. ஸோ 20 இன்டூ 1.732 பை 3 பண்ணீங்கன்னா 11.55 மீட்டர். ஸோ இது ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்ததுனால நம்ம ஸ்டேட்மெண்ட்ல தான் முடிக்கணும். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபுட் ஆஃப் tower and the ball is 11.55 மீட்டர்னு ஸ்டேட்மெண்ட்லயே முடிச்சிடணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 6.28. எக்ஸாம்பிள் 6.28. From the tower of the tower,
From the top of a tower 50-meter high, the angle of depression of the top and the bottom of a tree are observed 30 degree and 45 degree. Find the height of the tree. அதாவது டவர் மேல உட்காந்துருக்க, ஓகேவா, இந்த மேலேருந்து இங்க இருக்கிற ட்ரீயை பார்க்க போறோம். ட்ரீயோட டாப் மேலேருந்து ட்ரீயோட டாப் பார்த்தா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் 30 டிகிரி. மேலேருந்து ட்ரீயோட பாட்டம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் 45 டிகிரி. ஸோ இதுதான் உங்களோட டயக்ராம், ஓகேவா. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஹைட் ஆஃப் ட்ரீயை தான் ஃபைன் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், ஸோ இது ஹைட் ஆஃப் டவர் வந்து ஏபி, ஹைட் ஆஃப் ட்ரீ வந்து சிடி, ஓகேங்களா. ஹைட் ஆஃப் டவர் ஏபி இஸ் ஈக்குவல் டு 15 மீட்டர், பிடி இஸ் ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ட்ரீ அண்ட் த டவர் வந்து பிடி, தட்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ்ன்னு எடுக்க போறீங்க, ஓகேவா. ஆங்கிள்ஸை எழுதியாச்சு. இப்போ ட்ரையாங்கிள் எது எடுக்கிறீங்க, tan 45. tan 45 அதாவது ட்ரையாங்கிள் ABD is equals to tan 45 is equal to opposite என்னது 50 by adjacent என்னது x. So 50 by x is equal to என்னது 50 மீட்டர். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எல்லாமே இல்லை, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் வந்து வச்சுதான் நம்ம ட்ரிக்னாமெட்ரி மூவ் பண்ணுவோம். ஏஎம்சி ஆப்போசிட் என்னது, இதுல டோட்டல் ஹைட் 50னா இது வந்து என்னது ஹெச், இங்க என்னது இது வரைக்கும் ஹெச் வரும். அப்ப இதனோட ஹைட் என்ன வரும், 50 மைனஸ் ஹெச். என்ன வரும், 50 minus h. Opposite. Okay, total height வந்து வந்து 50, ஓகேங்களா. இப்போ இந்த ஐட்டம் மட்டும் தான் எடுக்க போறோம். இங்க 15 நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். எக்ஸோட வேல்யூ என்னது 15 ஃபைன் பண்ணோம். அப்ப இந்த இடமும் என்னது 50 தான் வரும். ஸோ ஆப்போசிட் வந்து AM by adjacent என்னது 15. ஸோ tan 30 is equal to 1 by root 3 is equal to AM by 15. where AM is equal to 15 இந்த சைடு எடுத்து போயிடுங்க. 15 is equal to root 3 into root 3. அப்போ root 3 into இங்க root 3 into root 3 into root 3. root 3 into root 3 is a 3. 50.732 by 3, that is equal to 28.87 meter. இந்த ஹைட் வந்து 28.87 மீட்டர். நம்மளுக்கு என்ன வேணும், சிடியோட ஹைட் வேணும், தட் இஸ் பிஎம் ஓட ஹைட் வேணும். என்ன வேணும், பிஎம் ஓட ஹைட் வேணும். என்ன பண்ணுவோம், டோட்டல் ஹைட் எவ்வளோ 50 மைனஸ் 28.87 மைனஸ் பண்ணா 21.13 meter. So the height of the tower is 21.13 meter.